2026 பிப்ரவரி 13 அன்று இந்திய பங்கு சந்தை ஒரு திடீர் வீழ்ச்சியை சந்தித்து டாலால் ஸ்ட்ரீட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. PSE சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது. அதே சமயம் நிஃப்டி 50 ஒரு வர்த்தக அமர்வில் கடுமையாக குறைந்தது. பிரபலமான பாம்பே பங்கு பரிவர்த்தனை கட்டிடம் அவசர நடவடிக்கைகளின் மையமாக மாறியது. நேரடி டிக்கர்கள் சிவப்பாக மாறி சந்தை குறியீடுகள் கடுமையாக சரிந்தன. இந்த திடீர் வீழ்ச்சி நாட்டளாவிய முதலீட்டாளர்கள் மற்றும் பகுப்பாய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. நிதித்துறையில் ஒரு பதற்றமான மற்றும் வேகமான சூழலை உருவாக்கியது. இந்திய பங்குச்சந்தையில் கடுமையான வீழ்ச்சிக்கு பல முக்கிய காரணிகள் காரணமாக இருந்தன. செயற்கை நுண்ணறிவில் முன்னேற்றங்கள் பாரம்பரிய ஐடி சேவைகளை பாதிக்கக்கூடும் என்று முதலீட்டாளர்கள் கவலைப்பட்டதால் ஐடி துறையில் லாபம் எடுக்கும் அலை ஏற்பட்டது. இது இன்ஃபோசிஸ், DCS மற்றும் விப்ரோ போன்ற முக்கிய நிறுவனங்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியது. உலகளாவிய சந்தையின் மோசமான மனநிலையும் ஒரு பங்கு வகித்தது. வால் ஸ்ட்ரீட்டில் ஏற்பட்ட பெரிய இழப்புகள் முதலீட்டாளர்களுக்கு உறுதியின்மையை ஏற்படுத்தின. மத்திய கிழக்கில் உள்ள புவியியல் அரசியல் பதட்டங்கள் அதிகரித்து சந்தையின் அதிர்வுகளை அதிகரித்தன. அதே சமயம் வலுவான அமெரிக்க டாலர் மற்றும் பலவீனமான ரூபாய் சந்தை நம்பிக்கையை மேலும் குறைத்தன. இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு சரியான புயலை உருவாக்கி பரவலான விற்பனையையும் சந்தை குறியீடுகளில் கடுமையான வீழ்ச்சியையும் ஏற்படுத்தின.